பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து முத வண்டினா இந்த வண்டி தான். ஏன்னா வந்து ஒரு யானைக்கு பதிலா வந்து குதிரையை வாங்கினால வண்டி ஓட்டவும் சும்மா போயிடுச்சு. டயர் வந்து டோட்டல் அவுட், ஒண்ணுமே இல்ல. டயரை போட்டு டீசலை ஊத்தி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகாதுன்னு. வாங்க பாக்கலாம். வாங்க டயரை போட்டுட்டு டீசலை ஊத்தி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒரிஜினல் கம்பெனி டீசல் 90 கிலோமீட்டர் டீசல். 1 லிட்டர் டீசல் அடிச்சீங்கன்னா 90 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். வண்டியும் பார்க்க சீனா இருக்கும், 90 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். சோ இத வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. மொத்தத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா மட்டும் போதுங்க. வணக்கம், நான் தான் உங்க சந்துரு. திரும்பி பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் ஸ்டஃப்ங்க. ஸோ வந்து நான் 10th படிக்கும் போது எங்க மாமா வாங்கின புல்லட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து முத வண்டினா இந்த வண்டி தாங்க. ஸோ இது ஒரு ரேரஸ்ட் ஸ்டஃப் தான். வாங்க ஸ்டஃப் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் இருக்கிறதுங்க நம்ம வண்டி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா வண்டி சும்மா தான் நின்றுருக்கு. வண்டி ஓட்ட முடியல. ஏன்னா வந்து யானைக்கு பதிலாக வந்து குதிரையை வாங்கினால வண்டி ஓட்டவும் சும்மா நிறுத்திட்டோம். ஸோ கடந்த ஒரு வருஷம் வண்டி சும்மா தான் நின்றுட்டு இருக்கு. இது மெயினான கம்ப்ளைண்ட் என்னன்னா டயர் போயிடுச்சு. இங்க பாருங்க, டயர் வந்து டோட்டல் அவுட், ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு டயர் வந்து ஃபிளாப்பு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. 4 ஆயில் சீல் காலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வச்ச விஷயங்கள் இருக்கு. ஸோ சில விஷயம்லாம் இருக்கு. மெயினாக டயரை போட்டு டீசலை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகாதுன்னு. வாங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1996 மாடல் ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட். ஸோ டீசல் புல்லட் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஸோ பெட்ரோல் டு டீசல் கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா, அதாவது ரொம்ப கம்மியாக விட்டாங்க, ரொம்ப லிமிட்டட்ல விட்டாங்க. ஸோ டீசல் புல்லட் வந்து கம்பெனில டேரக்டா டீசலா விட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து மைலேஜுங்கிறது எல்லாத்துக்குமே பெருசாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் வரும். 1 லிட்டர் டீசல் அடிச்சீங்கன்னா 90 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். வண்டியும் பார்க்க சீனா இருக்கும், 90 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். ஸோ இதை அப்கிரேட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஷியோரா நீ சொல்ற விஷயத்தை வந்து இந்த வண்டியில பண்ணலாங்க. தேங்க்யூ. ஆமா, ஆயுதம் நம்ம பழைய டயர் ரிமூவ் பண்ணி வச்சு புது டயர் போட போறோம். புது டயர் போட பார்க்கலாம். ஆவும் போயிருமோ என் பாருங்க, கட்டத்துல வந்துகிட்டு இருக்கு. ஏன் எடுக்கூடாது? என்ன பண்ணீங்க? இவதான் முக்கிய அக்யூஸ்ட், பாத்துருக்கேன். இந்த மெக்கானிக் ஓனரே இருந்தாங்க, பற்ற ஓனரே இருந்தான். இவன் சின்ன ஓனராமா. பழைய பத்தாலைக்கு பேச மொத்தத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா மட்டும் போதுங்க. பையன் டயர் போட ஆரம்பிச்சான். தம்பி டயர் அவமாவா? பிரேக் அவமாவா? அவரை மட்டும் எடுக்க மாட்டீங்க, நான் மட்டும் என்னை மட்டும் எடுத்துடுறீங்க. அவரை எடுங்க பாசம். அவமாவா? தலைவர் பார்த்தா ஜிம்முக்கு போயிட்டு பாத்தீங்க உடனே பட்டை கூட தான் ஓனரு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து மாற்றியாச்சு. பழைய டயர் பதிலாக புது டயர் போட்டாச்சு. டயரை போடுறோம், வண்டி ஓட்டுறோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா டயர் நம்மளே கழட்டி கொண்டு போய் டயரை மட்டும் மாற்றி கொண்டு வந்துச்சுங்க. ஸோ இப்போ அடுத்து 2 போல்ட்டை போட்டால் டயர் ஃபிக்ஸ் ஆயிடும். டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டி பார்க்கலாம் வாங்க. உண்மையிலுமேங்க 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாமா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வித்த காட்டணுமா நம்ம வித்த காட்டணும்னா கண்டிப்பா கீழே போட்டுருவேன். ஸோ
இதெல்லாம் கம்மிங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டியை வச்சு பயங்கரமா பண்ண போறோம் பாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? அட என்ன ஏறிங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். Power of diesel engine. டீசல் போட்டு வண்டி ஓட்டி பார்ப்போம். தலைவர் என்ன தம்பி தான் மாட்டினா இப்போ பேக்டரி காத்து பிடிக்க வந்திருக்கோம். நல்லவா பேக்ல சொல்றா நாம அவசியம் போறான். முடி 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 ஆமா ஆகுங்களா? ஆமா எங்க மேல சுத்திட்டு பண்றது இல்ல. எவ்வளவு இருக்கு? இதை அப்கிரேட் பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஷியோரா நீ சொல்ற விஷயத்தை வந்து இந்த வண்டியில பண்ணலாங்க. தேங்க்யூ ஆல்.